கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நாம் கிறிஸ்துவின் பயணம் என்ற இந்த ஒரு தொடர் தலைப்பின் மூலியமாக 12 வருஷம் என்ற ஒரு சத்தியத்தை நாம் காண இருக்கிறோம். நமக்கு 12 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு நல்லா என்ன தெரியும்னா, பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. இந்த ஸ்திரீ தான் பட்ட வேதனை ஒரு 12 வருஷம் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் தான். ஆனா இயேசு கிறிஸ்துவோட பாடுகளை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால், பாடுகளை அல்லவா நம்ம தியானம் பண்ணணும். அப்ப ஏன் ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவோட பாடுகள நம்ம நினைவு கூரணும்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு வசனம் தான். கிறிஸ்துக்குள் இருந்த அந்த சிந்தனை நம்பளுக்குள்ள கூட இருக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவோட பயணத்துல அவரோட பாடுகளை மட்டும் அல்லாமல், அவரோட கூடவே பயணமாய் போகும்போது, கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அதன் மூலியமாக நாம் அவரை நினைவு கூறுதலான ம் ஒரு காலத்துக்கு போறதுக்கான சத்தியமும், அது மூலியமா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த சம்பவத்தோட பின்னணிய நம்ம முதல் பார்த்துடலாம். இயேசு கிறிஸ்து கெர்கேசென்ஸ் பகுதிக்கு போயிருக்கிறாரு. லேகியோன் இத நம்ம கடந்த வருஷம் கிறிஸ்துவின் பயணத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறாரு. அந்த இடத்துல அந்த சுகம் பண்ணிட்ட பின்பு, அவர் அங்கத்திலிருந்து தொடர்ந்து நேரா எங்க வராருன்னு பார்த்தீங்கன்னா, கப்பர்நாகும் பகுதிக்கு வந்துடுறார். கிறிஸ்து கப்பர்நாகூமுக்கு வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே நெறைய பேர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவும், அவர் பேசுறத கேட்கவும், அவர் பண்ணுகிற அற்புதங்களை சிலர் உணர்ந்து கொள்ளவும், சிலர் காணவும் நெறைய பேர் வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது, ஒரு ஜெப ஆலய தலைவர், அவர் நேரடியா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து விழுந்துறார். வந்து விழுந்து, "ஆ என்னுடைய குமாரத்தி சாக கெடுக்குறாங்கோ. ரொம்ப சிக்காயிட்டு இருக்கிறாங்க. அவங்க சாக போகிற நிலைமை. வந்து கிறிஸ்துவே எப்படியாவது நீங்க வந்து உங்களுடைய கைகளை என்னுடைய குமாரத்தின் மேல் நீங்கள் வைத்தீர்கள் என்றால், அந்த என்னுடைய குமாரத்தி சுகமாயிடுவாங்கன்னு" சொல்லி இயேசு கிறிஸ்துவ கூப்பிடுறாங்க. இப்போ கிறிஸ்துவ சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி ஜேரியஸ் கூட இயேசு கிறிஸ்து போய் நிற்கிறாரு. இப்போ நிறைய கூட்டம் அதிகமாயிடுதாம். ஏன் கூட்டம் அதிகமானது? ஒரு பக்கம் கிறிஸ்து வந்திருக்கிறார், அவர் சொல்றத கேட்கறதுக்கு ஒரு கூட்டம். இன்னொன்னு ஜெப ஆலய தலைவரே வந்துட்டாரே. அப்போ ஏதோ ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுதுன்னு சொல்லி, இத பார்க்கறதுக்கும் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்களாம். ஒவ்வொரு வசனமா வாசிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர் அவனோடே கூடப் போனார். திரளான ஜனங்கள் அவருக்குப் பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்ப எவ்வளோ ஜனங்கள் அங்க போய் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்ப நெறைய பேர் போய் நிற்கிறாங்க. இந்த ஒரு நெருக்கடியில தான் யார் வந்து நிற்கிறதுன்னா, நம்மளுடைய சத்தியத்தில் பார்க்க போகிற ஒரு ஸ்திரீ. நேரா இவங்களும் அந்த கூட்டத்துல வந்து நிற்கிறாங்க. வாசிக்கலாம் மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாய்ப் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அப்போ ஒரு ஸ்திரீ, இந்த ஸ்திரீ 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. எந்த அளவுக்கு இவங்களோட வேதனை இருந்திருக்குதுன்னா, இந்த இவங்களுக்கு இருக்கிற நோயை குறித்து நெறைய வைத்தியர்கள போய் பார்த்தாங்களாம். அன்னைக்கு இருந்த வைத்தியர்கள். இவங்ககிட்ட இருக்கிற எல்லா காசையும் செலவு செய்துட்டாங்களாம். ஆனா இவங்களுடைய பிந்தின நிலைமை, முந்தின நிலைமையைக் காட்டிலும் மோசமா இருக்காம். வாசிக்கலாம் அது கூட மார்க் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும், சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, கொஞ்சம் கூட குணமே ஆகலைங்களா? சற்றாகிலும் குணம் ஆகவில்லை. அப்ப இந்த அம்மாக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? இந்த பெரும்பாடு அப்படின்னு சொல்லிட்டா, இது ஒரு பழைய தமிழ் வார்த்தை. இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பெரும்பாடு நம்மளுக்கு லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல சொல்லப்படும். ஆனா இந்த பெரும்பாடுனா என்ன? அப்படின்னா ஆங்கில பைபிள்ல போனா நமக்கு சரியாக விளங்கும். இதே மார்க் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை இங்கிலீஷ்ல பார்த்தோம் என்றால், இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? ரத்தம். கான்ஸ்டன்ட் ப்ளீடிங். நிக்காமல் ரத்தம் ஒரு நபர்கிட்ட இருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதுக்கு பேரு பெரும்பாடுன்னு சொல்லுவாங்களாம். கான்ஸ்டன்ட் ப்ளீடிங்னு அர்த்தம். ரத்தம் வந்துனே இருக்கும். நிக்கவே நிக்காது. இது ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஒரு கிரானிக் ப்ளீடிங்னு சொல்லலாம். கிரானிக் ப்ளீடிங்னா அதுக்கு தீர்வே இல்ல.
இதே மாதிரி இன்னைக்கு மருத்துவத்துல இதுக்கு ஒப்ப வேற ஒரு இதே மாதிரி பிரச்சனை கூட நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெனோரேகியா அல்லது யூரின் எமரேஜ் அப்படின்னு சொல்ற சில சயின்டிஃபிக் வார்த்தைகளை இன்னைக்கு பயன்படுத்துவாங்க. ஆனா இதுக்கு தான் இல்ல. இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க. ரத்த போக்குதல் நிக்கவே நிக்காதா, போய்க்கொண்டே இருக்குமா. இதுதான் இந்த அம்மாவுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. சரி, ரத்தம் போயிருக்குதுன்னா இதுனா பெரிய பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கவே இல்லைங்களா? ஒன்றும் வேண்டாம். ஒரு மனுஷனோட சரீரத்துக்குள்ள இருக்கிற எல்லா ரத்தமும் போயினே இருக்குதுன்னா அவங்க எப்படி ஆயிடுவாங்கன்னா, அவங்க அவங்க அனிமிக் ஆயிடுவாங்க. அனிமிக்னா தெரியும் இல்லைங்களா? அவங்களோட சரீரத்துல ரத்தமே இருக்காது. உதாரணத்துக்கு நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது நம்மள பார்க்குவாங்க. நம்மளோட ரத்த ஓட்டம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. நிறைய தடவை நம்மளுடைய கண்களை இப்படி கீழே பார்க்கும்போது அதோட சிவப்பு நிறம் கூட தெரியும். நம்மளுடைய துல்லியமான நரம்புகள் கண் மூலியமா தென்படுமா. அதுல எவ்வளோ ரத்தம் போயின்னு இருக்குன்னுலாம் செக் பண்ணி பார்க்குவாங்க. அப்போ ரொம்ப அனிமிக் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு சரீரத்துல ரத்தம் இல்லை. ஏன்னா ரத்தம் போய்க்கொண்டே இருக்கே. அடுத்து ரத்தம் போயினே இருந்தா ரொம்ப சுஸ்தாயிடுவாங்க. அவங்களுக்கு அதிகமாக பெலனும் இருக்காது. அஹ் ரொம்ப ஒரு அவங்களுடைய சரீரமே ரொம்ப வேதனைக்குள்ள இருக்கும். அது மட்டும் அல்லாமல் இருக்கிற பணம் எல்லாம் போட்டாச்சு சுகமாக்குறதுக்கு. இப்ப இந்த அம்மாவோட நிலைமை எப்படித்தான் இருந்திருக்கணும்? ஏழையா தான் இருந்திருக்கணும். இப்படித்தான் இருக்கிறாங்களாம் இந்த அம்மா. இது மட்டுமல்ல, இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இந்த அம்மாவை அசுத்தமானவள் அப்படித்தான் கருதுவாங்க. இது பின்னாடி நியாயப்பிரமாணத்துல இருக்கு. நம்ம அதை பின்னாடி நம்ம வாசிக்கலாம். ஆனா இதுதான் இந்த பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த சம்பவத்தை நீங்க மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரைக்கும் போனா இது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தடவை நீங்க இதை வாசிச்சிடுங்க வீட்டில் பைபிள் இருக்கும்போது. இதோட பின்னணியை நான் சுருக்கமா சொல்லின்னு வரேன். இந்த ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து வர்றது கேள்விப்பட்டுட்டாங்களா? கேள்விப்பட்டுட்டு கிறிஸ்துக்கு பின்தொடர்ந்து வந்து இவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவோட சரி அது வஸ் ஏதோ ஒன்று தொடணும். அது என்ன தொடணும்? அது பின்னாடி பார்க்கலாம். அந்த இடம் வந்து டேஷ் அப்படின்னு வச்சுக்கலாங்க. இயேசு கிறிஸ்துவோட ஏதோ ஒரு இடத்த தொட்டா, அதாவது கிறிஸ்து போட்டுக்கொண்டு நிற்கிறத ஏதோ ஒன்று தொட்டா நான் சுகமாயிடுவேன்னு சொல்லிட்டு வராங்களாம். இந்த விசுவாசத்துல வந்தாங்க. வந்த உடனே தொடுறாங்க. தொட்ட உடனே தன்னுடைய சரீரத்தில் உணர்கிறார்களாம். ஆமா, நான் சுகமாயிட்டேன்னு. அந்த இரத்த போக்குதலும் உடனே நிக்குது. கிறிஸ்து இப்போ கேள்வி கேட்க தொடங்குறார். யார் என்னை தொட்டுது அப்படின்னு கேட்கிறாராம். இப்படி சுத்தி சுத்தி பார்த்துன்னுக்கிறாரா, தேடுறாரா, யார் என்ன தொட்டுது, யார் என்ன தொட்டுது தேடின்னுக்கிறாருங்க கிறிஸ்துக்கு. கிறிஸ்துக்கு கூட உடனே தெரியல யாருன்ட்டு தேடுறாரு. இப்ப பேதுரு வந்து கேட்கிறாரு, ராபி, இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு, இவ்வளோ பேரும் உங்களை தொட்டுன்னு தான் இருக்கிறாங்க, இதுல யார் தொட்டாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது சரியான கேள்வி தானே. அப்ப இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறாரா, இல்ல இல்ல, என்னை தொட வேண்டும் என்று யாரோ வந்து தொட்டிருக்கிறாங்க, என்னை தேடி வந்து தொட்டிருக்கிறாங்க, என்னுடைய சரீரத்துல இருந்து ஒரு வல்லமை போறத நான் வந்து உணர்ந்தேன் அப்படின்ட்டு கிறிஸ்து தேடின்கிறார். கூட்டத்துல தேடும் போது இந்த ஸ்திரீ வந்து பயந்துட்டாங்களாம். பயந்து நடுநடுங்கி கிறிஸ்து கிட்ட வந்து விழுந்துட்டாங்களா. ஏன் இவங்க பயப்படணும்? ஒருத்தவங்க குணம் அடைஞ்சாங்கன்னா சந்தோஷம் இல்ல படணும். ஆனா இவங்க வந்து பயந்து நடுங்கி அவர் முன்பதாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள் அப்படின்னு இருக்கும். சரி, இந்த வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையையெல்லாம் அவருக்குச் சொன்னாள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு உண்மையை சொல்லணும். சரி, ஏன் பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கான்னா இருக்குங்க. இந்த அம்மா பயந்ததுக்கு ஒரு காரணம். இதை பார்க்கணும்னா நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு போனோம். யூதர்கள் ஏன் இவங்கள அசுத்தமானவள் அப்படின்னு கருதுவாங்கன்னா, நியாயப்பிரமாணத்துல தேவன் ஒரு சட்டத்தை கொடுத்து வச்சிருந்தார். லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஒரு ஸ்திரீ விலகியிருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தாள், அல்லது அந்தக் காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால் தன் விலக்கத்தின் நாட்களிலிருந்தது போல அவள் தீட்டாயிருப்பாளாக. பாருங்க, இவங்க என்ன இருக்குவாங்களா, அந்த ரத்தம் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த ரத்தம் வந்து நின்னுடணும். ஆனா அதை தாண்டி அந்த ரத்தம் வந்து கொண்டே இருந்தது என்றால் என்ன என்ன அர்த்தங்களா? தீட்டுன்றார். புரியுது இல்லைங்களா? தீட்டா இருக்குமா. இப்ப அந்த தீட்டு தான் அசுத்தம். எந்த அளவுக்கு தீட்டு?
அப்படின்னா இந்த இந்த மாதிரி ஒருத்தவங்க தீட்டா இருக்கிறவர்கள், இந்த ரத்தம் போக்குதல் நிக்காமல் வந்துனே இருந்தது என்றால், இவங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காரணும் இல்லைங்களா? இப்ப வீட்டுல ஒரு இடத்துல வந்து உட்காரணும். உட்கார்ந்தா அந்த இடம் தீட்டாயிடுமா. கட்டில்ல போய் படுக்கணும். போய் படுத்தா அந்த இடம் தீட்டாயிடுமா. இவங்க ஏதாவது ஒண்ண போய் தொட்டாங்கன்னா, அவங்க தொடுகிற அந்த நபர் அல்லது அந்த இடம் தீட்டாக கருதப்படுமா. வாசிக்கல அதிலே லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்த நாட்களெல்லாம் அவள் படுக்கும் எந்தப் படுக்கையும் அவள் விலக்கத்தின் படுக்கையைப் போல அவளுக்குத் தீட்டாயிருக்கும். அவள் உட்கார்ந்த மனையும் அவளுடைய விலக்கத்தின் தீட்டைப் போலவே தீட்டாயிருக்கும். புரியுது இல்லைங்களா? அப்போ இவங்க எங்க உட்கார்ந்தாலும், இவங்க என்ன செஞ்சாலோ தீட்டு தான். சரி தொட்டா தொட்டா கூட தீட்டு தாங்களாம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 27ஆம் வசனம். அப்படிப்பட்டவைகளைத் தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களைத் தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான தகவலும் கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா, இந்த ஸ்திரீ யாராவது ஒருத்தவங்கள போய் தொட்டுட்டாங்கன்னா, இல்லது இந்த ஸ்திரீயை யாருன்னா வந்து தொட்டா கூட தொட்டுட்டாங்கன்னா, அவங்க அசுத்தம். அவங்க அடுத்து என்ன செய்யணும்? அவங்க போய் தங்களுடைய வஸ்திரங்களை கழுவணும். தண்ணீல குளிக்கணும். எது வரைக்கும் தீட்டுங்களா? சாயங்காலம் வரைக்கும் தீட்டு. ஒரு உதாரணம் பார்க்கலாம் பாருங்களேன். ஒரு யூதன் ஒருத்தர் இருக்கிறார். ஒரு உதாரணம். இந்த யூதன் வந்து காலையில ஒரு 9 மணிக்கு போயின்னு இருக்கும்போது, இந்த மாதிரி தீட்டான ஒரு ஸ்திரீ வந்து தொட்டுட்டாங்க இந்த யூதன. இப்ப இந்த யூதன் யாரு? யூதனும் தீட்டு. ஏன்னா தொட்ட உடனே இவரு தீட்டாயிட்டாரு. இப்போ உடனே இவரு என்ன பண்ணணும்? போய் இவரோட வஸ்திரத்த எல்லாத்தையும் கழுவணும். மற்றும் இவர் குளிக்கணும். குளிச்சுட்டு எது வரைக்கும் தீட்டா இருக்குவாரு? சாயங்காலம் வரைக்கும் தீட்டு. சரிங்களா? ஆனா இவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னுலாம் நம்மளுக்கு சட்டத்துல இல்ல. ஆனா இவங்களும் தீட்டு தான். சாயங்காலம் வரைக்கும் தீட்டு. இப்போ இவங்க வீட்டுக்கு போய் இவங்க இவங்களோட பிள்ளைகள தொட்டாங்கன்னா, அப்ப பிள்ளைகள் அவங்களும் தீட்டு. வீட்டுக்கு போய் இவங்களோட சகோதர சகோதரிகள தொட்டா அவங்க தீட்டு. வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாவ தொட்டா அவங்க தீட்டு. சாயங்காலம் வரைக்கும் இப்ப அவங்க போடணும். அவங்க போய் வஸ்திரத்த எடுக்கணும், வஸ்திரத்த துவைக்கணும், அவங்க குளிக்கணும். அவங்களும் சாயங்காலம் வரைக்கும் தீட்டு. அவங்க வேற யாருன்னா தொட்டுட்டாங்கன்னா, அவங்களும் அதே செய்யணும். புரியுது இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி தான் இருக்குதுங்களா இவங்களுடைய சூழ்நிலை. அப்ப இந்த ஸ்திரீ யாராவது ஒருத்தங்கள தொட்டுட்டாங்கன்னா, அவங்க சாயங்காலம் வரைக்கும் தீட்டு, அசுத்தமானவர்கள்ன்னு கருதப்படுவார்கள். இந்த மாதிரி அசுத்தம் தீட்டான ஜனங்கள் தேவனுடைய பரிசுத்த பண்டிகைகள்ல கலந்துக்கவே கூடாதா. என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 6லேருந்து 7, 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 17லேருந்து 20 வரைக்கும் பேசப்பட்டிருக்கும். சரி கவனிக்கலாம். இப்போ இந்த ஸ்திரீ வந்து எங்க வந்திருக்கிறாங்கன்னா, கூட்டத்துல வந்திருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இந்த ஸ்திரீ தொட்டிருக்குவாங்க? நிறைய பேர். அப்ப எல்லாருமே என்ன? எல்லாருமே அசுத்தம். புரியுது இல்லைங்களா? அப்ப அவங்க எல்லாருமே போய் இன்னைக்கு குளிக்கணும். இந்த ஒரு ஸ்திரீனால. இந்த மாதிரி தெரிய வந்தது என்றால், யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல கல்லு எடுத்து அறிய மாட்டாங்க. கல்லு எறிகிறது வந்து யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்துல உச்சகட்டமான ஒரு தண்டனை. அதுவும் கிறிஸ்து காலத்துல குறிப்பாக இவங்க கொலை செய்யக்கூடாது. ஏன்னா பிலாத்து சொல்வார், நீங்க எடுத்துன்னு போய் உங்க சட்டத்தின் பிரகாரம் நீங்க தண்டனை கொடுங்கன்னு சொன்னா, இல்ல இல்ல எங்களுக்கு யாரையுமே சாகடிக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல பேசியிருக்குவாங்க. அப்போ கல்லெல்லாம் எரிஞ்சு கொல்ல மாட்டாங்க. ஆனா அதுக்கு மாறாக என்ன பண்ணுவாங்கன்னா, போய் ஆலோசனை சங்கத்துல சொல்லணும். சான்ஹீட்ரின் அந்த இடத்துல இவங்க சொல்லணும், இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ தெரிஞ்சே வந்து இப்படி நகரத்துக்குள்ள எல்லாருமே தீட்டுப்படுத்தின்னு இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து ஆலயத்துல இருக்கிற காவல்காரர்களை அனுப்பிச்சு வச்சு இவங்களை எடுத்துன்னு போய் ரொம்ப தூரம் விட்டுடுவாங்க. இவங்களை நகரத்துக்குள்ள எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. சரி, இப்ப இந்த அம்மாவுக்கு பயம். இயேசு கிறிஸ்து யாரோ தீட்டானுங்கன்னு தொட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டாருன்னா, இல்ல தீட்டுன்னு நான் தெரிய வந்துச்சுன்னா எல்லாருக்குமே பயந்து நடுநடுங்கி நேரா வந்து கிறிஸ்து பாதத்துல விழுந்துட்டாங்களா. விழுந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த அம்மாவோட விசுவாசம் இந்த அம்மாவை குணமாக்கிக்கிறது. இந்த அம்மாவை அனுப்பிச்சு வச்சிடுறார். சரிங்களா? இதுதான் சம்பவம். இப்போ இந்த ஸ்திரீயோட விசுவாசம் என்ன இருக்கா? இந்த ஸ்திரீ எதை தொடணும் அப்படின்னு விசுவசிச்சிருக்கிறாங்கன்னா, வாசிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28. இயேசுவைக் குறித்துக் கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்ல, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்குப் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தைத் தொட்டாள். இப்போ இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எதை தொட்டாங்களா? வஸ்திரத்தை தொட்டார். கரெக்ட்டுங்களா?
ஆனா வஸ்திரத்துல ஏதோ ஒரு பகுதியில தொட்டிருக்கணும். கையா அல்லது வஸ்திரத்துல சரீரத்தை தொட்டாங்களா? எங்க தொட்டாங்கோ? லூக்கா இதுக்கு நம்மளுக்கு சொல்வார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவருக்குப் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தைத் தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்ற. எங்க தொட்டாங்களா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்களா? உடனே பெரும்பாடு நின்று போயிற்றது. எது அந்த வஸ்திர ஓரம் அப்படின்னா, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி இதுதான் வஸ்திர ஓரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் அப்படின்ட்டு. சரி, இதுனா இது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்கோ. இதை தொட்ட உடனே கிறிஸ்து கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போதான், உடனே சுகம் அடைஞ்சிட்டாங்களாம். இதோட மூல பாஷையில நம்ம போய் பார்த்தா இதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஹெம் அப்படின்னு வரும். சரியான பேர் வந்து நாலு நாலு விஷயத்துக்கும் பொருந்தும். ஃப்ரிஞ்ச் அப்படின்ட்டு, டாசில் இது கூட சொல்லலாம், பார்டர் தான் அந்த ஓரம், எட்ஜ் ஆஃப் த கார்மெண்ட். இதுனா இது எட்ஜ் ஆஃப் த கார்மெண்ட் என்னென்னவோ சொல்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, இதை பார்க்கலாம் இருங்க. இதோட எபிரேய வார்த்தை வந்து டிசிட் அப்படின்னு கூட சொல்லலாம், டாசில்ஸ் அப்படின்னு இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு தான் இந்த டிசிட்டா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யூதர்கள் அவங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்துல இந்த மாதிரி தொங்க விடணும். அது நாலா பக்கமும் தொங்க விடுவார்கள். அவங்களோட வஸ்திர ஓரத்தை 4 பக்கம் இது தொங்கின்னு இருக்கணும். நம்ம வாசிக்கலாம் அதோட சட்டம். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி, அவர்கள் தங்கள் தலைமுறைதோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி, ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவைக் கட்டவேண்டும் என்று அவர்களுக்குச் சொல். இது யாருக்கு சொல்லணுமா? இஸ்ரேல் புத்திரர்கள் எல்லாருமே எல்லாருமே இதை போடணும். இஸ்ரேல் புத்திரர்கள். இதோட அந்த நிறம் இருக்குது இல்லைங்களா? இளநீலம். அங்க போனா கூட அதுல கூட நம்மளுக்கு தனியா ஒரு சத்தியம் வரும். சரி, அங்க போறது வேணா. இவங்க இந்த மாதிரி கட்டி தொங்க விடணுமா? ஒரு வஸ்திரத்துல எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா உபாகமத்துல சொல்வார். உபாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ தரித்துக் கொள்ளுகிற உன் மேல் சட்டையின் 4 ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டு பண்ணுவாயாக. எங்கன்னு பாத்தீங்கன்னா 4 ஓரங்களையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அங்க வந்து உண்டு பண்ணணும். 4 ஓரத்துல இருக்கணுமா? அந்த அந்த விஷயத்த தான் இந்த ஸ்திரீ வந்து தொடணும் அப்படின்ட்டு ரொம்ப விரும்பியிருக்கிறாங்க. இது எப்படியாவது தொடணும்னு. சரி, தொட்டா இதுல ஏன் தேவன் குடுன்னு சொன்னாரு? இந்த வஸ்திர ஓரங்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. யார் யாரெல்லாம் இந்த வஸ்திரத்தை, இந்த தொங்கல்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, டசில், இதை யார் யாரெல்லாம் போட்டுக்கொண்டுன்னு இருக்கிறாங்களோ அவங்க தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றாங்கோ. மற்றும் இந்த தொங்கல்கள் இருக்குதுன்னா அந்த மனுஷன் என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? அவங்களுக்கு என்ன நினைக்கணும் தெரியுங்களா? தேவனுடைய கற்பனைகளை மறக்கக்கூடாதாம். வாசிக்கலாம் அது கூட. என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் மற்றும் 40ஆம் வசனம். நீங்கள் பின்பற்றிச் சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதைப் பார்த்து கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்குத் தொங்கலாயிருக்க வேண்டும். இப்போ கவனிச்சிங்க இல்லைங்களா? அந்த தொங்கல் ஏன் இருக்குதா? இதை பார்க்கறது மட்டுமல்ல, அதன்படி செய்யணும். அப்போ வெறிய பார்த்தா அதுல என்ன இருக்கு? இவங்களுக்கு அது ஒரு ஞாபகம். பார்க்கணும், அதன்படி செய்யணும். இது மறக்காதீங்க. தொங்கல்கள் ஏன் இருக்கு? பார்க்கணும். பார்க்கறது மட்டும் போதுமா? இல்ல, அதன்படி செய்யணும். 2. 3வதுனா அடுத்த வசனம், 40ஆம் வசனம். நீங்கள் என் கற்பனைகளையெல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்குப் பரிசுத்தராயிருக்கும்படி அதைப் பார்ப்பீர்களாக. அப்போ இவங்க பார்க்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இவங்க அதில் என்ன இருக்கோ அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவங்க செய்யணும், பார்க்கணும், நினைவு கூறணும், செய்யணும், தேவனுக்காக பரிசுத்தமாக இருக்கணும். புரியுது இல்லைங்களா? அப்போ இவ்வளோ இருக்கா? அப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த வஸ்திர ஓரங்களை போட்டுன்னு இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த மனுஷன் தேவனுடைய பிரமாணங்களை மறுக்கவில்லை, தேவனுடைய பிரமாணங்களை செய்து கொண்டு நிற்கிறார், தேவனுக்கென்று பரிசுத்தமாக இருக்கிறார் என்று அர்த்தம். அப்போ இந்த அம்மா வந்து எதை தொடணும்னு நினைச்சிருக்கிறாங்கோ? பார்க்கலாம். இது இயேசு கிறிஸ்து போட்டிருக்கிறாரா? ஆமா, கட்டாயம் போட்டிருக்கிறார். ஏன்னா நம்மளுக்கு பார்த்ததுல இது ஒரு நியாயப்பிரமாணம்.
கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்றார், நான் நியாயப்பிரமாணத்தையாகிலும் தீர்க்க தரிசன ஆகமத்தையாகிலும் ஒடிக்க வரல, மாறாக நிறைவேற்றவே வந்திருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து கூட எதுக்கு வந்திருக்கணும்? நிறைவேற்ற வந்திருக்கணும். அப்ப அவர்கிட்ட இந்த வஸ்திர ஓரங்கள் இருக்குமானா கட்டாயம் இருக்கிறது. அப்ப இந்த அம்மா எதைத்தான் தொட வந்திருக்கிறாங்க தெரியுங்களா? நான் எப்படியாவது தேவனுடைய கற்பனைகளையும் அவருடைய பரிசுத்தத்தை நான் தொட்டால் குணமாய் விடுவேன். அதனால தான் இயேசு கிறிஸ்துக்கு விழுந்து போன தூதர்கள் ஒன்று சொல்ல, உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய பரிசுத்தரே அப்படின்ட்டு கிறிஸ்துவ அவைகள் கூப்பிடுமா. இதுல இன்னொன்னு கூட இருக்குது பாருங்க. இதுல இந்த தொங்கல்களுக்குள்ள போனா இன்னும் டீட்டெயிலா போனா இன்னும் நிறைய விஷயம் கூட நம்மளுக்கு கிடைக்கும். எபிரேய வழக்கத்துல இந்த ஹீப்ரூல வந்து ஹீப்ரூஸ்ல மட்டும் இல்லை, எல்லா மொழிகள்லயும் இதை எடுக்கலாம். இது பேர் வந்து ஜெமாட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு எண்கள் கொடுக்கப்படும். இப்போ உதாரணம் ஆனா ஒன்று, ஆ அப்படின்னா ரெண்டாவது எழுத்து இல்லைங்களா? ஏனா ஒன்று, பீனா ரெண்டாவது. அந்த மாதிரி இந்த எப்ரே எழுத்துல இருக்கிற டிசிட் இதை வந்து நாம் எண்களாக மாற்றணும் என்றால் என்ன வருது பாருங்க ஸ்க்ரீன்ல. முதல் 90, 10, 90, 10, 400 வருமா. இதை ஒன்னா சேர்த்தா 600ன்ற எண் கிடைக்கும். அடுத்து வந்து இந்த டிசிட்டை வந்து இந்த வஸ்திர ஓரங்கள் 8 நூல் போட்டிருக்குவாங்க, 5 முடிச்சு இருக்கும். அதில் பின்னாடி 6 கூட வரும், அது அப்புறமா பார்க்கலாம். ஆனால் குறிப்பாக 5 முடிச்சு போட்டிருக்குவாங்களாம். இந்த 600 8, அதாவது 600 ப்ளஸ் கூட்டல் 8 கூட்டல் 5 இது போட்டால் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 613 வரும். இது தான் 613 கட்டளைகள். இதை தேவன் எப்படி சொன்னார்னா, இதை நீங்கள் வஸ்திர ஓரங்களில் தொங்கல்கள் இருக்கும்போது என்னுடைய கற்பனைகள் அத்த கட்டளைகளை நீங்கள் மறக்கக்கூடாது. இதுவும் இருக்கா அதுல. இப்படி கணக்கு போட்டா கூட தேவனுடைய நியாயப்பிரமாணங்கள் 613 வந்து நிற்கும். அதாவது 613 கட்டளைகள். அதுக்கு மேல கூட சில பைபிள்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா குறிப்பாக பிரபலமாக இருக்கிறது 613 கட்டளைகள். இன்னொன்னு கூட இருக்கு. தேவனுடைய பேர் இருக்குதுங்களா? இந்த இந்த வஸ்திர தொங்கல்ல கரெக்டா எடுத்து பார்த்தா யாட் ஹே, வா ஹே அப்படின்ற பேரு கூட அதுல காமிக்கப்படுது. எப்படின்னா, இவங்களுடைய தொங்கல்கள் ஓரத்துல பாருங்க, இது இது மேன்மதான் இது பின்னாடி தனியா கேளுங்க, நான் இதை அனுப்பிச்சு கொடுக்குறேன். இதை எப்படி பின்வார்கள், எப்படி கட்டுவார்கள்ன்றது தான் உங்களுக்கு இங்க நான் போடப்பட்டிருக்கு. அவங்களுடைய நூல்களை எப்படி இவங்க கட்டுவாங்க. முதல் குரூப், ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு 10 இருக்குமா, ரெண்டாவது குரூப்புக்கு 5, மூணாவது குரூப்புக்கு 6, நாலாவது குரூப்புக்கு 5. 10, 5, 6, 5 எப்ரேய எழுத்துல என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 10னா யார்டு, 5னா ஹி, 6னா வா, 5னா ஹி. யார்ட் ஹே, வா ஹே. இந்த யார்ட் ஹே, வா ஹே தான் பின்னாடி யாவே ஆக மாறினது. புரியுதுங்களா? அப்போ இதுல என்ன இருக்குன்னா தேவனுடைய நாமம். இதெல்லாம் எங்க பிரதர் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், நீங்க போய் தேடி பாருங்க. யூதர்களுடைய கலாச்சார புஸ்தகங்கள், தல்முத் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த தல்முத்ல மெனகாட் அப்படின்ற ஒரு அதிகாரம், அதுல 39A மற்றும் 40B அதுல போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு யூதன் வந்து இதை பத்தி பேசுவார். அவர் பேர் வந்து ரஷி அப்படின்னு 11ஆம் நூற்றாண்டுல வந்தவர். அவர் என்ன பண்ணுவாருன்னு இதை பத்தி பேசியிருக்குவாரு. இன்னொன்னு கூட இருக்கும், அது பேர் வந்து மிஷ்னே தோரான்னு சொல்லுவாங்க. அந்த மிஷ்னே தோரா 1:6 போனா கூட இவங்க எப்படி கட்டுறாங்கன்ற விஷயம் போடப்பட்டிருக்கோம். மற்றும் யூதர்களுடைய லீகல் கோட் அப்படின்வாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி தான் சில கலாச்சாரம் இருக்கணும்ன்ட்டு அவங்களே எழுதி வச்சிருக்கிறாங்களா. அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுலாச்சன் அருக் அப்படின்ற புஸ்தகம். அதுல நீங்க போனா கூட எப்படி இந்த முடிச்சு போட்டாங்கோ, எவ்வளோ நூல்கள் வரும் அப்படின்றதுலாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு இந்த கணக்கெல்லாம் நம்ம எடுத்துன்னு வந்து இந்த இந்த இடத்துல பார்த்துன்னு இருக்கிறோம். அப்போ யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வஸ்திரத்தில் இந்த தொங்கல்கள் வைத்து கொண்டு நிற்பார்கள். பரிசேயர்கள் கூட வச்சுன்னு இருந்தாங்க. பரிசேயர்களோட வஸ்திர தொங்கல்கள் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, எல்லாருமே பார்க்கணும்னு சொல்லிட்டு நீளமாய் ஆக்கி கொள்வார்களாம். எல்லாருமே பார்க்கணும், பாரு நான் எவ்வளோ பரிசுத்தமா வாழ்ந்துன்னு இருக்கிறேன்னு எல்லாருமே பார்க்குற வண்ணமாக நீளமா வைக்குவாங்களாம். அதையும் வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தங்கள் கிரியைகளையெல்லாம் மனுஷர் காண வேண்டுமென்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி
தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களைப் பெரிதாக்க, அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வஸ்திரத்தின் தொங்கல்களை பெருசாக்கின்னு இருக்கிறாங்க. எல்லாருமே பார்க்குற மாதிரி. இப்போ இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து இத தொடுறாங்களாம். அப்ப இதுல என்ன இருக்கு? நியாயப்பிரமாணத்தை பார்க்கணும், அதை செய்யணும், பரிசுத்தமா இருக்கணும். அப்ப இந்த அம்மா தொடுறது என்னன்னா, பிரமாணங்களையும், பரிசுத்தத்தையும். அது முழு உருவமாக யாருக்கு வருதுன்னா, கிறிஸ்து. அதனால தான் அவர் எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேத்தி பரிசுத்தரா இருக்கிறார். இப்ப இத தொட்ட உடனே இந்த அம்மாவோட சரீரத்துல இவங்களுக்கு உணர்றாங்களாம். இவங்க குணமடைஞ்சிடுறாங்கோ. கிறிஸ்துவும் பார்த்து, மகளே உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்குனதுன்னு சொல்லி சமாதானத்தோட போவோன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாரு. உன்னுடைய வேதனை முடிஞ்சுதுன்ட்டு. இப்படி நடந்து நிற்கும்போது, இந்த சூழ்நிலை நடந்து நிற்கும்போது, நல்லா கவனிக்கலாம். இதுல ஒரு குறிப்பு. இந்த அம்மா பயன்படுத்தினது தன்னுடைய கை. சரி, இந்த சூழ்நிலை நடந்து கொண்டு நிற்கும்போது, இப்ப கிறிஸ்து போயின்னு இருக்கிற வழி யாரை பார்க்கறதுக்கு போயின்னுக்கிறாரு? ஜேரியஸோட குமாரத்தை பார்க்கறதுக்கு போயின்னு இருக்கிறாரு இல்லைங்களா? இப்போ உடனே செய்தி வருது. என்ன செய்தி வருதுன்னா, உன்னுடைய குமாரத்தி இறந்து போயாச்சு. போதகரை வந்து நீங்க தொந்தரவு படுத்தாதீங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வருதா? அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் கொடுக்குவாருன்னா, இல்ல இல்ல, விசுவாசமா இரு, தைரியமா இருன்னு பதில் கொடுக்குவார். வாசிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவர் இப்படிப் பேசிக் கொண்டிருக்கையில், ஜெபாலயத் தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்துப் போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இப்படி போதகரை நீங்க என்ன பண்ணாதீங்க, வருத்தப்படுத்தாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. இயேசு கிறிஸ்து கூட இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விசுவாசத்தை காமிச்சார் இல்லைங்களா? அந்த ஸ்திரீயோட விசுவாசத்தை. விசுவாசம் வை அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு, யோவான், யாக்கோபோட இந்த பெற்றோர்களையும் கூப்பிட்டுன்னு போறாரு. எல்லாருமே ஒன்னதான் போறாங்க. வீட்டுக்கிட்ட வந்த உடனே நிக்க வச்சிடறாரு எல்லாருமே. எல்லாருமே அழுதுன்னு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ சொல்றாரு, அந்த பெண் வந்து மரிக்கவில்லை, மாறாக தூங்கி கொண்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே என்ன பண்ணாங்களா? எல்லாருமே சிரிச்சாங்க. எல்லாருமே சிரிச்சு, இப்போ இயேசு கிறிஸ்து நேரா அந்த பெண் இருக்கிற இடத்துக்கு போயாச்சு. போய் என்ன சொல்றாரு? தலித்தா குமி என்றார். அப்படின்னா, சிறு பெண்ணே எழுந்திடு. இது சொன்ன உடனே அந்த பெண்ணுக்கு என்ன ஆயிடுச்சுங்களா? உயிர் வந்தது. இப்ப எந்திரிச்சு அந்த பெண் உட்காந்தாச்சு. இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை எடுத்துன்னு போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டு, நீ சாப்பிடு, ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுன்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. இவ்வளவுதான் இந்த சம்பவம். சரி, இந்த சம்பவத்துல நமக்கு தேவன் என்ன சொல்ல வரார்? இதுல என்ன சத்தியம் நமக்கு ஒளிந்து கொண்டு நிற்கிறது அப்படின்னா இருக்கு. சத்தியம் இருக்கு. இது மூலியமாக இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி இன்னைக்கு நினைவு கூற முடியும்? கடைசியில தெரியும் எப்படி நாம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறலாம்னு சொல்லி. இதை பார்க்கணும்னா கிறிஸ்து எந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்? கப்பர்நாகூமுக்கு வந்திருக்கிறார். கரெக்டுங்களா? அந்த பட்டணத்துல தான் நடக்கிற சம்பவம். கப்பர்நாகூம் என்றால் என்ன அர்த்தம்னா, ஆறுதல் என்று அர்த்தம். கம்ஃபர்ட், ஆறுதல் என்று அர்த்தம். நம்ம ஆறுதல்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துடும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரம்னா தெரியலீங்களா? அழுது கொண்டு நிற்கிறவர்கள்னு அர்த்தம். அவங்க பாக்கியவான்கள், அவங்க ஆறுதல் அடைவார்கள். அப்போ யார் இன்னைக்கு துயரத்தில் இருக்கிறார்கள்? துயரம்னா அழுகை. யார் இன்னைக்கு அழுது கொண்டு நிற்கிறார்கள்னா, ஒன்றும் இல்லைங்க, முழு மனித குலமே இன்னைக்கு அழுது கொண்டு தான் இருக்கிறது. இதுக்கு யோபு சொல்வார். யோபு எப்படி சொல்வார்னா, ஸ்திரீடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் எல்லாம் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவன் அப்படின்னு சொல்வார். வசனத்தை வாசிக்கலாம். யோபு 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். அப்போ ஒரு மனுஷன், ஸ்திரீடத்தில் பிறந்த மனுஷன், எல்லா மனிதர்களும் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் சஞ்சலம் தான். வாழ்நாள் முழுவதும் குறுகின நிலைமை தான். அது குறுகின நிலைமைனா ரொம்ப கஷ்டம், வேதனை. எல்லாருக்கும் இன்னைக்கு அழுகை இருக்கு. ஆனா யார் மட்டும் தான் ஆறுதல் அடைஞ்சார்கள் என்றால், கிறிஸ்துவை பின்பற்றி போய் அவரை தொட்டவர்கள் மட்டும்தான். புரியுது இல்லைங்களா? அவரை பின்பற்றி போய் அவரை தொட்டவர்கள் மட்டும்தான், தொட்டவள் அப்படித்தான் சொல்லணும், மட்டும் தான் குணமடைஞ்சாங்க. மற்றும் கிறிஸ்து போய் யார் மேல் கை வைத்தாரோ அவங்களும் குணமடைஞ்சாங்க. இப்போ இதுல நமக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்க்கணும்னா, இப்போ இயேசு கிறிஸ்து துயரப்படுகிறவர்கள் மத்தியில் வராராம். வந்த உடனே அந்த இடத்துல நடக்கிற முதல் அற்புதம், ஒரு ஸ்திரீ
அந்த ஸ்திரீக்கு என்ன வியாதி? ரத்தம் போக்குதல் இருக்கு. அதாவது ரத்தம் போய்க்கொண்டே இருக்கிறது. எவ்வளோ வருஷமாகனா, ரொம்ப நீண்ட காலம். 12 வருஷம் அப்படின்னு சொல்லுது. ரொம்ப நீண்ட காலமாக ரத்தம் போய்க்கொண்டுன்னு இருக்குது. இப்போ ரத்தம் போதுன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்களுக்கு அவனுடைய சரீரத்திலேருந்து ரத்தம் போயினே இருந்துச்சுன்னா, அந்த மனுஷனுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தோம். அனீமிக் ஆயிடுவாங்க. சரி, ரத்தத்துக்கும் இன்னைக்கு இந்த ஸ்திரீக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, முதல் ரத்தத்தில் என்ன இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. கரெக்டா? மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்கு. இப்போ ரத்தம் போயின்னு இருக்குதுன்னா என்ன அர்த்தங்க? மாம்சத்தில் இருக்கிற உயிர் போயின்னு இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்திரீக்கு ரத்தம் போயினே இருக்கு, உயிர் போயினே இருக்கு. இந்த உலகத்துல யாருக்கு உயிர் போயின்னு இருக்கு? எல்லாருக்கும். ஆதாமிடத்திலிருந்து பிறந்த எல்லாருக்கும் உயிர் போய் தான் இருக்கு. உயிர் ஜீவனும் இல்லை, வாழ்வும் இல்லை. இதுக்கு நம்ம ஒரு உவமை கூட நம்ம படிச்சிருக்கிறோம். நல்ல சமாரியன் உவமை. குத்துயிரும் கொல உயிருமா அந்த மனுஷன் இருக்கிறார். உயிர் போயின்னு இருக்கு, ஜீவனும் இல்லை, உயிரும் இல்லை. எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கா இந்த நிலைமை? எல்லாருக்குமே இருக்குங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப இன்னைக்கு எல்லாருக்கும் ரத்தம் போய் செத்துன்னு இருக்கிறோமா? அந்த ரத்தம் போதுன்னா புரியுது இல்லைங்களா? மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ரத்தம் போகிறது என்றால் உயிர் போயின்னு இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு எல்லாருக்குமே உயிர் போதா? எல்லாருக்குமே உயிர் போயின்னு இருக்கு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கூட சொல்றாரு, ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தின் மூலியமாக மரணம் இந்த உலகத்தில் பிரவேசித்ததைப் போல் ஆதாம் மூலியமா எல்லாருக்குமே மரணம் வந்தது. எல்லார் மேலயும் மரணம் பரவுனது. எல்லாரும் பாவம் செய்தார்கள். எல்லாருமே. அப்ப இன்னைக்கு எல்லாருமே செத்து நிற்கிறோம். இதுதான் நம்மளுடைய நிலைமை. ஆனா யார் மட்டும் குணமடைஞ்சாங்கன்னா, கிறிஸ்து மேல் விசுவாசத்தை வைத்து போய் அவருடைய வஸ்திர ஓரங்களை தொடுகிறவர் மட்டும்தான் குணமாகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கலாங்க. போய் தொடுகிறவர் மட்டும்தான் குணமாகணும். இந்த ரத்தம் போயின்னு இருக்கிறோம் எங்க இருக்கணும்? தேசத்துக்குள்ள சுதந்திரமா சுத்தலாமானா இல்ல. இவங்க கல்லறைக்குள்ளோ, இல்ல இந்த குஷ்டரோகிகள் பிடிச்சாங்க பாருங்க, அவங்க கூட அங்கதான் இருக்கணும். இவங்க தீட்டானவர்கள் எல்லாம் இவங்கெல்லாம் உள்ள கூட வரக்கூடாது. இவங்க இஸ்ரேல் தேச சமூகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டார்கள் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்க உள்ளவே வரக்கூடாது. புரியுதுங்களா? இவங்க தீட்டானவர்கள். நான் இன்னைக்கு பாவத்தில் இருந்தேன் என்றால் தேவனுடைய பார்வையில் நான் எப்பேர் பெற்றவன்? கிட்ட போக முடியுமா? வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்குச் செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. தேவனுடைய முகம் ஏன் மறைக்கிறதா பாத்தீங்களா? நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக. நம்முடைய அக்கிரமும் இருக்கா இருக்கா இப்ப நம்ம எப்படித்தான் இருக்கிறோம்னா, பாவமும் அக்கிரமும் ஒருவேளை இருந்தோம் என்றால், இப்படி இருந்துச்சுன்னா தேவனை விட்டு தூரம் இருக்கிறோம். நம்முடைய ஜெபத்துக்கும் அவர் செவி கொடுக்காத நிலைமையில இருக்கிறோம். நம்ம என்ன பேசுறோமோ அது வந்து தடையா நிக்கிதான். அசுத்தமான நிலைமை தான். இப்படித்தான் இருக்கு. அதுவும் இவங்களுடைய இந்த ரத்தம் போக்குதல்னால இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, ரொம்ப வீக்கா தான் இருக்குவாங்க. அதாவது எந்த விதத்திலயும் இவங்களுக்கு சுகம் கிடைக்காது. இவங்க தங்க கிட்ட இருக்கிற ஆஸ்திகளை எடுத்து எடுத்து கொடுத்து கொடுத்து ஏழையானது தான் மிச்சம். முந்தின நிலைமை காட்டிலும் பிந்தின நிலைமை மோசமாயிருக்கு ஆயிருக்கா? இன்னைக்கு அப்படியே நம்மள எடுத்து பார்க்கலாம் பாருங்களேன். நம்மளாம் சத்தியத்துக்குள் வருவதற்கு முன்பதாக உலகத்தில் இருக்கும்போது, அங்க போனா நல்லது கிடைக்கும், இங்க போனா நல்லது கிடைக்கும், அவங்களுக்கு காசு கொடுத்து ஜெபம் பண்ண வச்சா நல்லது கிடைக்கும், இந்த ஊருக்கு போய் இதை பண்ணா மொட்டை போட்டா நல்லது கிடைக்கும், 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தா நல்லது கிடைக்கும்னு சொல்லி இப்படித்தான் நம்பிக்கொண்டு இருந்தோம். ஆனா வஸ்திரத்துல இருக்கு, வஸ்திர ஓரத்துல இருக்கா. இந்த அம்மா தூரம் இருந்தாங்க, விசுவாசத்துல வந்து தொட்டாங்க. இப்ப நாம கூட வந்திருக்கிறோமா? கிறிஸ்து பின்னாடி தானே வந்திருக்கிறோம். நல்லா இந்த இந்த சம்பவத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வசனம் என்ன சொல்லுன்னா, இந்த ஸ்திரீ கிறிஸ்துக்கு பின்னாக போய் தொட்டாள். இன்னைக்கு கிறிஸ்துக்கு பின்னாக போறது யாரு? என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும், நான் எங்கே போனாலும் அதை என்னை பின்தொடர்ந்து வரும். புரியுது இல்லைங்களா? அப்போ கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போகிறவர்கள் கிறிஸ்துவின் ஆடுகள். சபை 1,44,000 பேர். ஆமா, அவங்க தான் பின்தொடர்ந்து போவாங்க.
கரெக்டா தொடுவாங்க. சரியான விசுவாசம் அவங்களுக்குள்ள இருக்கும். இவங்க போய் தொட்டுடுவாங்களாம். இதுல இன்னொரு காரியம் கூட நம்ம கவனிச்சு பார்க்கலாம். இந்த ஸ்திரீக்கு இருக்கிற வியாதி என்னான்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் போயின்னு இருக்கு இல்லைங்களா? இதுக்கு ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வண்டியில போயின்னு இருக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆயிட்ட உடனே எது அவங்க சரீரத்திலேருந்து அதிகமா போகும்னா ரத்தம். எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மனுஷனை சுகமாக்கணும்னா எது குடுக்கணும்? ரத்தம் குடுக்கணும். இது அப்படியே மனித குலத்துக்கு எடுத்து பாருங்க. பாவம் வந்தாச்சு. மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்கு. உயிர் போயின்னு இருக்கு. ரத்தம் போயின்னு இருக்கு. இப்ப எது குடுத்தா மனுஷனை காப்பாத்த முடியும்? உயிர் என்ற ரத்தத்தை குடுக்கணும். அதனால தான் கிறிஸ்துவ ரத்தத்தை குடுக்கிறார். குடுத்து காப்பாத்துறார். புரியுது இல்லைங்களா? இப்போ அது உண்மையா? உண்மைதான். எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனம். அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ நம்மளுக்கு மீட்பே எப்படித்தான் உண்டாயிருக்கிறதுனா, கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலியமாக அந்த மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பும் கிடைக்கிறது. சரி, இப்ப அடுத்து இந்த ஸ்திரீ வந்து எங்க போய் தொடுறாங்கன்னா, கிறிஸ்துவோட வஸ்திர ஓரங்களை தொடுறாங்க. குணமடைஞ்சிட்டாங்க. அந்த ரத்தம் உடனே நிக்குது. அதாவது ஜீவன் போறது நிக்க வைக்கப்படுகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நான் கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டனா இல்லையா? நம்ம எல்லாம் கண்டிப்பா என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டோன்னு சொல்லுவோம். எப்படின்னு கேட்டா, கலாத்தியர் 3:27 நம்ம நிச்சயமா சொல்லுவோம். கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு நிற்கிறோம்னு சொல்லி, ஞானஸ்தானத்துக்குள்ளாக நம்ம இயேசு கிறிஸ்துவோட மரணத்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்தோம். அப்போ கண்டிப்பா என்ன பண்ணியிருக்கிறோம்? கிறிஸ்துவோட வஸ்திரத்தை நாம் போட்டிருக்கிறோம், தொட்டோம். அது உண்மைதான். அப்போ நம்மளுக்கு வஸ்திரம் தான் கிடைக்குது. அதை இன்னொரு கண்ணோட்டத்துல பார்த்தா, இந்த ஸ்திரீ தொட்ட உடனே பழையவைகள் போயற்றுது, எல்லாம் புதுசு. இனிமேல் அந்த ஸ்திரீயோட வாழ்க்கையில எல்லாம் புதுசு. இதைத்தான் 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 வசனத்துல சொல்லும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்ட்டு. போய் தொட்ட உடனே பழசெல்லாம் போயாச்சு, எல்லாம் புதுசானதா. ஆனாலும் ஒரு கேள்வி இருக்கு, நல்லா கவனிங்க. இந்த வஸ்திர ஓரத்தை நான் இன்னைக்கு தொட்டேன். நான் கிறிஸ்துவின் வஸ்திரத்தை நான் தொட்டேன். ஞானஸ்தானத்துல அவர் வஸ்திரமாவே கொடுத்துட்டார், நான் தொட்டுட்டேன். வஸ்திர ஓரத்தை தொட்டனா? அதுதாங்க கேள்வி. வஸ்திர ஓரத்தை தொட்டனா? ஆமான்னு சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா அந்த வஸ்திர ஓரம்னா என்னன்னு இன்னொரு தடவை கொஞ்சம் நினைவு கூறலாமா? நினைவு கூர்ந்தா இன்னைக்கு என்னோட மனசாட்சி சொல்லணும், நான் தொட்டனா இல்லையான்னு. எது அந்த வஸ்திர ஓரம்? என்னாகமம் 15:39-40 படிச்சோம் இல்லைங்களா? இந்த வஸ்திர ஓரத்தை ஒருத்தவங்க போட்டாங்கன்னா, அந்த தொங்கல் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அந்த தொங்கல் எதை நினைவு கூட்டும்? எதை நினைவு கூற செய்யும்? வருது பாருங்க, நினைவு கூறுதல். எதை நினைவு கூற செய்யும்? தேவனுடைய பிரமாணங்கள். புரியுதா? அது வெறும் நினைவு கூற மட்டுமா? இல்ல, அதன்படி செய்யணும். அப்ப அதன்படி செய்தால் ஒரு மனுஷன் என்னவா மாறுகிறான்னா, தேவனுக்காக பரிசுத்தமாய் மாறுகிறான். அப்ப 3 காரியங்கள் இருக்கு. அந்த வஸ்திர ஓரம்னா தேவனுடைய பிரமாணங்களை நினைவு கூறணும், அதை செய்யணும், பரிசுத்தமா இருக்கணும். இதுதான் அந்த 3 மிக முக்கியமான காரணம் அந்த வஸ்திர ஓரங்கள்ல இருக்கிறது. கரெக்டா? இப்ப நல்லா கவனிச்சுன்னு வாங்க. இந்த ஸ்திரீயானவள் போய் இந்த வஸ்திர ஓரங்களை இவங்க தொடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய பார்க்கணும், அதைத்தான் நினைவு கூறணும், அதன்படி செய்யணும், பரிசுத்தமா இருக்கணும். இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணும். இன்னைக்கு நான் கிறிஸ்துவோட வஸ்திர ஓரத்தை போய் தொட்டிருக்கிறேன் என்பது உண்மையானால், நான் இன்னைக்கு பரிசுத்தனா இருக்கிறேனா? நான் இன்னைக்கு தேவன் சொன்ன பிரமாணங்களை, புது ஏற்பாட்டின் பிரமாணங்களை நிறைவேற்றி கொண்டு நிற்கிறேனா? அதை என் ஞாபகத்தில் நினைவு கூறுகிறனா? அதுதான் ஃபர்ஸ்ட். நினைவு கூறுறனா, நிறைவேற்றுறனா, பரிசுத்தமா இருக்கிறனா? இது 3ம் சரியானால் நான் தொட்டேன் என்று அர்த்தம். இது 3ம் இல்லை என்றால் நான் இன்னும் தொடவில்லை என்று அர்த்தம். அப்போ பிரமாணம்னா என்ன? நம்ம பழைய ஏற்பாட்டு பிரமாணத்துல இருக்கிறோம் இல்ல. இதைத்தான் மத்தேயு 22 அதிகாரம் 36 வசனத்துல அவர் வந்து கேட்கிறார், போதகரே, மோசையின் சட்டத்துல எது பெரிய பிரமாணம், எது முக்கியமான பிரமாணம்?
அதுக்கு அடுத்த வசனத்துல இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறாரு இல்லைங்களா, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தனையோட அன்பு கூறணும். இது முதல் பிரமாணம். அடுத்து என்ன சொல்றாருன்னா, நீ உன்னை நேசிக்கிறத போல பிறனையும் நேசிக்கணும். கரெக்டா? இதுதான் நாங்க ரெண்டு முக்கியமான பிரமாணம். சரி, இந்த பிரமாணத்துக்கு வரலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் அன்பு கூறுகிறேனா? நம்மளுடைய பதில் ஆமா என்று இருக்கும். அப்போ அன்பு கூறுகிறனா என்ன அர்த்தம்? இது இயேசு கிறிஸ்துவே சொல்வார். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, என்னை நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள் என்றால் நான் சொன்ன பிரமாணங்களை நீங்கள் கீழ்ப்படிவீங்கள் என்று அர்த்தமா. நான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து சொன்ன பிரமாணத்தை நான் கை கொள்ளுவேன்னு அர்த்தம். நான் கிறிஸ்து சொன்ன பிரமாணத்தை கையெல்லாம் கொள்ளல. ஆனா இயேசு கிறிஸ்துவ அன்பு செய்றேன்னு சொன்னா அது பொய். இருதயத்தில் அளவில் தூரம், உதடு அளவில் கிட்ட. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ கிறிஸ்துவை நான் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தங்க? அவர் சொன்ன பிரமாணத்தை நான் செய்யணும்னு அர்த்தம். எது அது? அதான் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இப்போ 3 இருக்கும். இருதயம், ஆத்மா, மனது. இன்னும் சொல்ல போனா முழுசா அன்பு கூறுன்னு அர்த்தமா. இந்த அன்பு இருந்தது என்றால் அவர் சொன்ன வசனங்களை நான் என்ன பண்ணுவேன்? கை கொள்ளுவேன். நான் அவரோட சொன்ன வசனங்களை கை கொள்ளலைன்னா என்ன அர்த்தம்? நான் அன்பு செய்யல, சும்மா சொல்றேனே தவிர அன்பு செய்யலன்னு அர்த்தம். புரியுது இல்லைங்களா? அப்போ நேரடியா போய் இவங்க தொடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த அற்புதத்துல இந்த ஸ்திரீ தொடுறாங்க. இன்னைக்கு கிறிஸ்து பின்னாடி போயின்னு இருக்கிறது யாரும்? அவருடைய அவருடைய ஆடுகள். அப்போ அவருடைய ஆடுகள் தான் தொடணும். எதை தொடணும்? அன்னைக்கு வஸ்திர ஓரம். இன்னைக்கு நாம் தொட வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். அந்த பிரமாணத்துக்கு பேரு அன்பின் பிரமாணம், ராஜரீக பிரமாணம். நினைவு கூறணுமா? கிறிஸ்துவ நினைவு கூறும் போது அவர் சொன்ன வசனத்தையும் நினைவு கூறணுமா? ஓ, அவர் சொன்ன வசனத்தில் இந்த கற்பனை இருக்கிறது, இதை நான் தொடணும், அன்பு தொடணுமா? ஆனா இன்னைக்கு நான் அன்பு தொட்டுன்னு இருக்கிறேன்னா, சும்மா எனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் நான் அன்பு செஞ்சுன்னு இருந்தேன்னா என்ன பிரயோஜனம்? என்னை பிடிக்காதவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள நான் இன்னைக்கு அன்பு செய்கிறேனா? என்னோட கடந்த வாழ்க்கையில இன்னமும் சத்தியத்தை அறியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நான் சத்தியத்தை சொல்றேன்னா இதெல்லாம் அன்பு தான். நான் தேவனுக்காக இந்த பூமியில என்ன செஞ்சுன்னு இருக்கிறேன்? இது தேவனுக்கு காமிக்கிற அன்பு இன்னைக்கு இருக்கான் என்கிட்ட? கொஞ்சம் பரிசோதிச்சு பார்க்கணுமா? அடுத்து இந்த வஸ்திர ஓரத்துல என்ன வேற என்ன இருக்கு? ஒண்ணு நினைவு கூறணும், அதன்படி செய்யணும். அப்ப நாம கூட இன்னைக்கு வஸ்திர ஓரங்களை தொடுகிறோம் என்றால் நினைவு கூறணும். எதை? அவருடைய பிரமாணத்தை. அது மட்டும் போதுமானா? இல்ல, அதை செய்யணும். இப்படி செய்யும் போது அவங்க என்னவா மாறுறாங்கன்னா, தேவனுக்கு பரிசுத்தர்களாய் மாறுகிறார்கள். அப்ப நாம இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கணுமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். அப்ப நாமளும் எப்படி இருக்கணுமா? நம்மளுடைய நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கணுமா? ஏன்னா அவர் பரிசுத்தரா இருக்கிறார். நம்மளை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால நாமளும் பரிசுத்தரா இருக்கணும். இதுதான் அந்த நியாய பிரமாணத்துல ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தாரு. இதன்படி இதை பார்க்கணும், நினைவு கூறணும், இதன்படி செய்யணும். இ- அப்படி செய்யும் போது பரிசுத்தரா இருக்கும். அப்படி இல்லைன்னா இல்லை. இதை இன்னும் எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் இன்னைக்கு பரிசுத்தமா தானே இருக்கிறேன். இது ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கும். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு பவுல் நம்மளுக்கு விடை கொடுக்கிறார். ஒருத்தவங்க பரிசுத்தமா இருக்கணும்னா எது செய்தால் பரிசுத்தமாய் மாறலான்ட்டு. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மைச் சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவபயத்தோடே பூரணப்படுத்தக் கடவோம். இப்போ முதல் ஒரு மனுஷன் பரிசுத்தம் ஆகணும்னா என்ன இருக்குன்னா தேவ பயம். தேவ பயம் இருந்தது என்றால் சிந்தனையில வர அசூசி, அசுத்தம், மாம்சத்தில் வர அசுத்தம், இது ரெண்டத்தையும் அவங்க வெட்டுவாங்க. ஆசாரிப்பு கூடாரம் மெனோரா குத்து விளக்கு மாதிரி அங்க எப்படி ஒவ்வொரு தடவையும் அந்த திரியில் அந்த கருப்பு கார்பன் வந்து இவங்க வெட்டணுமோ, அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் இன்னைக்கு நம்முடைய சிந்தனைக்குள் அசுத்தம், பாவம் வருகிறது. இதை வெட்டணும். நம்முடைய மாம்சத்தின் கிரைகள்ல வருது. இதை வெட்டணும். இதை வெட்டுனா
சுத்தமாகலாம், பரிசுத்தமாய் இருக்கலாம். இதுனா இது வெற்றுது அப்படின்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் இந்த மாம்சத்தின் கிரியைகளை பத்தி பேசின்னு வர்றாரு. இதை நீங்க ஒரு தடவை வாசிங்க. அதை படிக்கும் போது அந்த வசனங்கள் எனக்குன்னு படிக்கணும். அப்போ என்னுடைய ஒரு மாம்சத்தின் கிரியாவது அதுல இருக்கும். அது இந்த காலப்பகுதியில நான் வெட்டணும். இதைத்தான் நினைவு கூறணும். இதுலயும் நினைவு கூறுதல் இருக்கு. என்னுடைய கற்பனைகளை நினைவு கூர்ந்து அது மட்டுமல்ல அதன்படி செய்யணுமா. அப்போ கிறிஸ்து கொடுத்தது தானங்க இந்த கற்பனைகள். இன்னும் சொல்ல போனா அவர் கடைசி ராவ போஜனத்துல தாங்க இந்த கற்பனையை கொடுக்குவார். பார்க்கலாம். இப்போ இதை தொடணும். அப்போ தொட்ட உடனே இவங்க பரிசுத்தமாய் மாறுவாங்க. இவங்கள தான் பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 1:18 சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்ட முதல் பலன்கள். ஏன்னா இவங்க வசனத்தை பார்க்குறாங்கோ, நினைவு கூறுகிறார்கள், அதன்படி செய்கிறார்கள், தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ்கிறார்கள். எப்படி வாழ்கிறார்கள்? தேவன் மேல் வைக்கிற பயம் மற்றும் சிந்தனையில் மாம்சத்தில் வருகிற அசூசிகள், அந்த அருவருப்பானதை வெட்டி தூக்கி போடுகிறவர்கள். இவங்க எப்படி பிறந்திருக்குவாங்கன்னா, சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்ட முதல் பலன்களா இருக்குவாங்களாம். இவங்க தாங்க உண்மையாய் சபையாய் மாறுகிறவர்கள். அந்த வஸ்திர தொங்கல் ஓரத்துல இன்னொன்னும் கூட இருக்குது இல்லைங்களா? யாட் ஹே வா ஹே, தேவனுடைய நாமம். அப்ப இவங்க எந்த பரிசுத்தத்துக்கிட்ட போயின்னு இருக்கிறாங்கன்னா, தேவனுடைய பரிசுத்தத்துக்குள்ள போயின்னு இருக்கிறாங்க. இதைத்தான் பின்னாடி சபையை குறித்து வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது, தேவனோட மகிமையை அடைந்த புதிய எருசலேம் அப்படின்னு பேசப்பட்டிருக்கோம். அங்க போய் அந்த விஷயத்தை இவங்க தொடுறாங்களாம். அப்ப நான் இன்னைக்கு கிறிஸ்து பின்னாடி போயின்னு இருக்கிற ஒரு பின்தொடர்ந்து போயின்னு இருக்கிற ஆடுனா, இன்னைக்கு நான் தொடணும் தானங்க. தொட்டாதான் வல்லமை வரும், இல்லைன்னா வராது. அந்த வல்லமை வந்தது என்றால் இந்த ஸ்திரீ சுகமாயிட்டாங்க. அப்போ இன்னைக்கு நான் உண்மையாய் தொட்டிருந்தனா எனக்கும் ஒரு வல்லமை கிடைச்சிருக்கும். எது அந்த வல்லமை? லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எந்த பெலன் பார்த்தீங்கன்னா, உன்னதத்திலிருந்து ஒரு பெலன் வருதாம். கிறிஸ்து மூலியமா தான் அந்த பெலனே, பரிசுத்த ஆவி. நம்மள சொல்லிடுவோம், இன்னைக்கு எனக்கு தேவனுடைய ஆவி இருக்கு, ஞானஸ்தானத்துல கொடுத்துட்டாரு. அது உண்மை தாங்க, அது கொடுக்குறாரு தான். ஆனா நான் ஞானஸ்தானத்துல உண்மையாக எடுத்தனா, உண்மையாக என்னுடைய மனசு மாறினதா, அல்லது நான் மீண்டும் பழைய என்னுடைய காம விகார இச்சைகளுக்கு நான் என்னுடைய சரீர அவங்களை ஒப்பு கொடுத்து விட்டுட்டனா அப்படின்னு நான் இன்னைக்கு யோசிக்கணும். அப்படி நான் உண்மையாய் தொட்டிருந்தேன் என்றால், தேவன் தன்னுடைய வல்லமையை கிறிஸ்து மூலியமாக அன்னைக்கு அந்த ஸ்திரீக்கு கொடுத்தார், குணமானது. நான் உண்மையா தொட்டுனா கண்டிப்பா எனக்கு இன்னைக்கு வல்லமை கொடுத்திருக்குவார். வரல, கொடுக்கல அப்படின்னா நான் உண்மையா தொடுலன்னு அர்த்தம். எப்படி உணர்ந்து கொள்ளுறது? நான் இன்னைக்கு என்கிட்ட பரிசுத்தாவி இருக்கா இல்லையா? நம்ம சொல்லுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவு, இதை புரிஞ்சுக்கலான்னு. இதெல்லாம் தேவன் கொடுக்கிற ஆவியில வர சில காரியங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எனக்குள்ள பரிசுத்தாவி இருக்கிறது என்றால் ஆவியின் கனிகளை நான் கொடுக்குவேன். இது ரொம்ப முக்கியம். ஒரு கனியை வைத்து அந்த மரம் நல்ல மரமா கெட்ட மரமா கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னார் இல்லைங்களா? அதுல மிக முக்கியமான கனியே ஆவியின் கனிகள். அதுல மிக முக்கியமான கனியும் ஆவியின் கனியோட அன்பு. இன்னைக்கு ஒருவேளை நான் சபையை வழி நடத்துறவரா இருந்தா, நான் சொல்லுவேன், இல்ல இல்ல நீங்க அவங்ககிட்ட போய் பேசாதீங்க, இவங்ககிட்ட போய் பேசாதீங்க, அவங்களாம் ஏற்கனவே நம்மளோட ஒன்னாத்தான் இருந்தவர்களா கூட இருக்கலாம். நான் சொல்வேன், நீங்க அவங்ககிட்ட சேரக்கூடாதுன்னு. அப்ப நானே உங்களுக்கு என்ன சொல்லின்னு இருக்கிறேன்னு, நீங்க மத்தவங்க மேல அன்பு வைக்காதீர்கள்னு சொல்றேன். ஆனா அதுக்கு மாறாக கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, எல்லார் மேலேயும் அன்பு வைக்கணும், நம்மளை விரோதிக்கிறவர்கள் மேலேயும் அன்பு வைக்கணும். இது நான் உண்மையா செய்திருந்தால் எனக்கு அந்த பெலன் உள்ள வந்திருக்கும். சரி, சூழ்நிலை இப்படி நடந்து இருக்குது, சம்பவம் இப்படித்தான் நடந்துன்னு இருக்கு. இப்படி நடந்து நிற்கும் போது உடனே இன்னொரு செய்தி தகவல் வருது. போதகரே, அந்த சிறு பெண் செத்தாயிட்டுறது. அதாவது ஜேரியஸ் வீட்டில் இருந்த அந்த பெண்ணு அவங்கள செத்துட்டாங்க. அவங்கள என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சிறு பெண்ணுன்னு சொல்லும். சரி, இந்த சிறு பெண் யாரு? இந்த ஸ்திரீ சபைக்கு நிழலாவும் பேசப்பட்டிருக்கு. ஏன்னா பின்னாடி பின்தொடர்ந்து வந்து நிற்கிற ஆடு. அப்ப சிறு பெண் யாரு? வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகிறவர்கள் கூட எப்படி மாறணுமா? ஒரு சின்ன பிள்ளையாக மாறணும்.
பாருங்க, இந்த சம்பவத்தை புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். கவனிச்சா தான் இந்த பகுதியை நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியும். கிறிஸ்து இந்த அற்புதம் ரெண்டுமே லிங்க் ஆகுதுங்க. இந்த ரெண்டு அற்புதத்தையும் ஒண்ணா சேர்த்து பார்த்தா தான் இதுக்குள்ள இருக்கிற சத்தியம் நம்மளுக்கு தென்படும். என்னன்னா, ஒரு பக்கம் ஒரு ஸ்திரீ குணமாவறாங்கோ, இன்னொரு பக்கம் அந்த இன்னொரு ஸ்திரீ செத்து போயிட்டாங்க. மாம்சத்தில் மரித்தார்கள். அந்த ஸ்திரீயை கிறிஸ்து உயிரோட எழுப்புவார், தொட்டு உயிரோட எழுப்பிடுவார். நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் ஒரு ஸ்திரீ குணமாவறாங்கோ, அதே நேரத்துல இன்னொரு தகவல் வருது, இன்னொரு ஸ்திரீ மரிச்சிட்டாங்க, மாம்சத்துல செத்துட்டாங்கன்னு. ஒரு பக்கம் ஒரு மாம்சம் குணமாவுது, இன்னொரு பக்கம் மாம்சம் சாவுது. என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உண்மையாய் இயேசு கிறிஸ்துவோட அந்த வஸ்திர ஓரங்கள் பிரமாணங்களை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ்கிறேன் என்றால் நான் சுகமான, என்னுடைய சிந்தனை சுகமாச்சு, என்னுடைய மாம்சம் மரித்தது, செத்து போச்சு. ரோமர் 6 அதிகாரம் 3 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இது ஞானஸ்தானத்தை பத்தி தானே இந்த வசனம் பேசுது. ஆமாங்க, வெறும் தண்ணீர் முழுக்கு மட்டும் ஞானஸ்தானம் அல்ல, இருதயத்தின் விருத்த சேதனம், அதுதான் உண்மையான ஞானஸ்தானம். அதை யார் செய்யணுமோ அவங்க தான் உண்மையாய் இந்த உலகத்துக்கு மரித்தவர்கள். ஒரே நேரம் சுகமாவறாங்கோ, மறிக்கணும். நம்மளுடைய ஆவி புதிய மனுஷன் ஆனது என்றால் நம்மளுடைய சரீரம் மறிக்கணும். இத பவுல் எப்படி சொல்றாருன்னா, கலாத்தியர் 2 அதிகாரம் 20 என்னுடைய சரீரத்தை நான் சிலுவையில் அரிஞ்சிட்டேன்னு. அந்த வசனத்தை வாசிக்கலாம், பின்னாடி அவரே அதுக்கு விளக்கத்தை சொல்லுவாரு. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காகத் தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனைப் பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பவுல் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரோட மாம்சத்தை எடுத்துன்னு போய் சிலுவையில அரிஞ்சிட்டாரா, ஆனாலும் இன்னும் மாம்சத்துல தான் இருக்கிறாரா. எப்படின்னா, அவருக்குள்ள இருக்கிற விசுவாசம். ஆனா அதுல நம்ம ரொம்ப மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, சிலுவையில் அவருடைய மாம்சத்தை எடுத்துன்னு போய் அரிஞ்சிட்டேன்றாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, சிலுவையில் அறியப்பட்ட மனிதனால் கீழே இறங்கி வர முடியுமா? முடியாது. நினைச்சா வர முடியுமா? வர முடியாது. நம்மளுடைய பழைய பாவ மனுஷனாகிய மாம்சத்தை எடுத்துன்னு போய் சிலுவையில் அரிஞ்சிடுங்கன்றார். அதைத்தான் அவர் அரிஞ்சிட்டாராம். அரிஞ்சிட்டு புதிய மனுஷனாய் கிறிஸ்துக்காக புறப்பட்டு போனாராம். இது அவரே சொல்றார். இதே கலாத்தியர் 5 அதிகாரம் 24 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். புரியுதுல்லைங்களா? அப்போ நம்ம கிறிஸ்துவுடையவர்கள் ஆனால் தாங்கோ, கிறிஸ்துவுடையவர்கள் அவருடைய வருகையில் கிறிஸ்துவுடையவர்கள் முதலாவது உயிர்த்தெழுந்து போவார்கள். படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ முதலாம் உயிர்த்தெழுந்து போகிறவர்கள் யாருன்னா கிறிஸ்துவுடையவர்கள். அப்போ இந்த கிறிஸ்துவுடையவர்கள் என்ன பண்ணுவாங்களா, தங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளை எடுத்துன்னு போய் எதுல அறிஞ்சிருக்குவாங்களாம்? சிலுவையில் அறிஞ்சிருக்குவாங்களாம். சிலுவையில் அறிஞ்சாச்சு என்றால் என்ன அர்த்தம்னா, அது சிலுவையில் சாக வேண்டும் என்று அர்த்தம். அதனால்தான் அந்த அடையாளத்துல ஸ்திரீ குணமாகறாங்கோ, ஸ்திரீ சாகுறாங்கோ. சபை குணமானது உண்மை என்றால், அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் சபை. உண்மையான சபைனா 1 கொரிந்தியர் 3:16 தான். நாம தான் தேவனுடைய ஆலயம். நாம குணமாவது உண்மை என்றால், உண்மையாக ஆணுமா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நான் உண்மையாய் குணமாயிருந்தேன் என்றால் என்னுடைய மாம்சம் சிலுவையில் ஏறி இருக்கும். இன்னைக்கு என்னுடைய மாம்சம் சிலுவையில் ஏறலைன்னா நான் இன்னும் குணமாவலன்னு அர்த்தம். தேவன் என்ன நீதியின் வஸ்திரத்தை போட்டு கொடுத்துட்டாரு, அவருடைய கடுமையை அவர் செஞ்சுட்டாரு. நான் இன்னும் அதே பழைய நிலைமையில தான் இருக்கிறேன். நாய் தன் கக்கின வாந்திக்கு போற மாதிரியும், பண்ணி தன் விட்டு வந்த சேத்துக்கு போற மாதிரியும் நான் அதுல தான் நான் இன்னும் இருக்கிறேன். நான் முழுமையா மனதளவில் நான் குணமாவல. அது நான் செய்யணும், நான் எடுக்கிற முயற்சி. இதுதான் பயத்துடன் உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் சொல்வார் அப்போஸ்தலனாகிய பவுல். அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பயத்தோட நம்ம பண்ணணுமா. வாசிக்கலாம், கொலோசியர் 3 அதிகாரம் 5 ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்துப் போடுங்கள். அப்ப எதை அழைச்சி போடுன்னு சொல்றாரு? இந்த மாதிரி காரியங்களை செய்து நிற்கிற நம்மளுடைய அவயங்களை எப்படி அழிக்கணுமா? சிலுவையில் எடுத்துன்னு போய் போட்டுடணும். அப்பதான் அது சாகும்.
ஒரு பக்கம் குணமானோம், இன்னொரு பக்கம் சாகடிக்கணும். நான் சாகடிக்கலைன்னா இன்னும் குணமாவலன்னு அர்த்தம். இன்னும் வரவே இல்லை, கிட்டே வரல, தூரத்தா இருக்கிற. வர 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 வரன்னு பின்னாடி வந்துன்னு தான் இருக்கிறேனே தவிர கிட்ட வர தொடமாட்டுன்னு இருக்கிற, போயின்னு இருக்கிற. தொட்டா உண்மையா குணமாகணும். தொடுறதுன்னா என்ன அர்த்தம்? அவருடைய கற்பனைகளை நினைவு கூறணும் மற்றும் அதை கை கொள்ளணும் மற்றும் பரிசுத்தமா இருந்தால் தொடுகிறேன் என்ற அர்த்தம். இல்லைன்னா நான் சும்மா சொல்லின்னு தான் இருக்கிறேன். இந்த சம்பவம் நடந்தா தாங்க இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணு கிட்ட வந்தார். வந்து அவளை தொட்டு உயிரோட எழுப்பினார் இல்லைங்களா? இந்த மாதிரி மாம்சத்தின்படி யார் பிழைக்கிறார்களோ, அதாவது மாம்சத்துல வாழ்ந்துன்னு இருந்தாங்கன்னா அவங்க உயிர்த்தெழுந்து வர மாட்டாங்க. அவங்க மாம்சத்தில் மரித்து ஆவியில் வாழ்கிறவர்களாய் இருந்தார்கள் என்றால் கிறிஸ்துவோட அந்த 2ஆம் வருகையின் காலத்தில் இவர்கள் உயிர்த்தெழுந்து வருவார்கள். இவங்க தான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களையும் இருக்குவார்கள். கிறிஸ்துவோட 2ஆம் வருகைனா புரியும் நம்மளுக்கு. கிறிஸ்துவின் 2ஆம் வருகை கேட்டவர்களுக்கு நல்லா தெரியும். ராஜ்யத்தில் நடக்கிற சம்பவங்கள். வாசிக்கலாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ மாம்சத்தின்படி வாழ்ந்தா செத்துடுவோம். ஆவினால சரீரத்தோட செய்கைகளை அழிக்கணுமா? அப்ப எதுல வாழணும்? ஆவில வாழணும். ஆவினா புதிய சிந்தனை, தேவனுடைய பரிசுத்தம் அப்படின்லாம் பேசப்படுது. தேவன் பரிசுத்தராக இருக்கிறத போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். எப்படி? அவருடைய கற்பனைகளை நினைவு கூறணும். நினைவு கூறுறது மட்டுமல்ல, அதை செய்யணும். தேவனுக்காக பரிசுத்த வாழ்க்கையை வாழும் போது நம்முடைய சரீரம் சாகும். இப்படி செத்தோம் என்றால் கிறிஸ்து அவர்களை உயிரோட எழுப்புவார். இதுதான் 1 தெசலோனியர்கள் 4:16 நம்ம அநேக தடவை படிச்சிருக்கோம். இயேசு கிறிஸ்து அவர் தாமே ஆரவாரத்தோட பிரதான தூதனோட சத்தத்தோட தேவ எக்காலத்தோட வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள். யாரு? கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள், அவரோடையவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள். எப்படி உயிர் தெழுந்தாங்கோ? கிறிஸ்து அங்க வரார், உயிரோட அந்த ஸ்திரீ வர மாதிரி இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை காலப்பகுதியில இந்த மாதிரி யாரு உண்மையாக மாம்சத்தை அழித்து ஆவியின்படி வாழ்கிறார்களோ அவர்களை தேவன் கிறிஸ்து மூலியமாக உயிரோட எழுப்புவார். சரி, ஏன் இந்த ஸ்திரீயை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஆரம்பத்துல இந்த பாடத்தோட தலைப்பு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், 12 அப்படின்ட்டு. இந்த ஸ்திரீ, இந்த சின்ன பெண், சிறு பெண், இந்த சிறு பெண்ணோட வயசு எவ்வளோ? 12 வருஷம். வாசிக்கலாம் மார்க் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இந்த ஸ்திரீயோட வயசு எவ்வளோ பார்த்தீங்களா? 12 வருஷம். தலைப்பினாங்களா நம்மளுக்கு? 12 வருஷம். சரி, இப்போ ஸ்கிரீனை கவனிங்க. இந்த ஸ்திரீ, சிறு பெண் மற்றும் பின்தொடர்ந்து போன பெண். யார் சிறு பெண்? நீங்கள் சிறிய இந்த குழந்தைகள் போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் வர முடியாது. பின்தொடர்ந்து போகிறவர்கள் யாரு? என் ஆட்டுக்குட்டியின் சத்தத்தை கேட்டு என்னை பின்தொடர்ந்து வரும் சபைதான். இந்த ஸ்திரீயோட வயசு எவ்வளோங்களா? 12 வருஷம். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வேதனைப்பட்டு எவ்வளவு வருஷம்? 12 வருஷம். இதுல அப்படியே சபை வெளியே வராங்க. 12 பெருக்கல் 12 போட்டோம் என்றால் 144. கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சியில் இந்த சரீரம் நிறைவடைஞ்சு 144,000 மாறுவார்கள் என்பதை அந்த ஒரு 2 அடையாளத்தை கொண்டு கிறிஸ்து ஏற்கனவே வச்சிருக்கிறார். அப்படியே வச்சு காமிக்கிறார். சபை முன்னாடி வைக்கிறாரா. அப்போ கண்டிப்பா சபையாக மாறுகிறவர்கள் அவங்க நிச்சயமா எதை தொடுவாங்கன்னா, தேவனுடைய கற்பனைகளை பார்ப்பார்கள், அதன்படி செய்வார்கள், பரிசுத்தமாய் வாழ்வார்கள். அதே நேரத்தில் அவங்க மாம்சம் சாகும், ஆவியின்படி பிழைத்திருப்பார்கள். அவர்கள் தான் முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர்களாய் உயிர்த்தெழுந்து வருவார்கள். அவங்க எதுல போய் சேருவாங்கன்னா, இந்த 144,000 ஒரு அங்கமாக மாறுவார்கள். சரி, இதுல நம்மளுடைய நினைவு கூறுதலுக்கான ஏதாவது பாடம் இருக்கானா? இதுல பாடம் அதுக்கும் இருக்கு. அதை கூட கொஞ்சம் சிந்திக்கலாம். பாருங்களேன், நினைவு கூறுதல்ல நம்மளுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று கிறிஸ்துவின் சரீரம், இன்னொன்று கிறிஸ்துவின் ரத்தம். இது 2மே இருக்கு. நம்ம அநேக நேரத்துல அவருடைய சரீரம், ரத்தம் இது 2 தான் பார்க்குவோம். அதுதான் உண்மை. இதுல இன்னொரு கண்ணோட்டம் கூட இருக்கு. சரீரம் அப்பம், ரத்தம் திராட்சரசம். நல்லா கவனிங்க. இந்த ஸ்திரீ எதை தொட்டாங்களா அப்படின்னா, அந்த வஸ்திர ஓரங்கள், அதுல என்ன இருக்கு? நியாய பிரமாணம், பிரமாணம் இருக்கு.
கரெக்டா? பிரமாணம் மற்றும் பரிசுத்தம் 2 இருக்கு. பிரமாணம் அதான் பார்க்கணும், செய்யணும் பிரமாணத்தை. மற்றும் பரிசுத்தம். நினைவு கூறுதல் என்ன இருக்குதுன்னா, அப்பமும் ரசம் இருக்கு. அப்படியே கவனிச்சுன்னு இயேசு கிறிஸ்து இந்த பிரமாணத்தை, புதிய பிரமாணத்தை எப்போ கொடுக்குவார்னா, அவரோட நினைவு கூறுதல்ல தான் கொடுக்குவார். அந்த சூழ்நிலையில தான் பேசுவார். என்ன சொல்வார்னா, இதோ நான் உங்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை தருகிறேன். அதுனா புதிய உடன்படிக்கை, நான் உங்களை அன்பு கூர்ந்த போல நீங்களும் மற்றவர்களை அன்பு கூறுங்கள். வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34 மற்றும் 35. நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்குக் கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். என்ன சொல்லிட்டாருங்களா? நாம ஒருத்தங்க அன்பு செஞ்சாதான் கிறிஸ்துவோட சீசர்கள் என்று அறிந்து கொள்வார்களா? நம்மளுக்குள்ளவே சண்டை இருந்ததுன்னா, அதாவது சத்தியத்தை தெரிந்த நமக்குள்ளவே சண்டை இருந்ததுன்னா, எப்படி மற்றவர்கள் நாம கிறிஸ்துவோட சீசர்கள் நினைக்குவாங்க? புரியுது இல்லைங்களா? அப்போ ஒருவரை ஒருவர் அன்பு செய்யணும். எப்படி கிறிஸ்து நம்மளை அன்பு செய்ததை போல் அவர் எப்படி அன்பு செய்தாரு? யூதாஸ் துரோகி என்று தெரிந்தும் என் பிராண சிநேகிதன்னு சொல்லி அன்பு செய்தாராம். இன்னைக்கு நான் துரோகின்னு உங்களுக்கு தெரிஞ்சா, அல்லது நீங்க துரோகின்னு எனக்கு தெரிஞ்சா, நான் உங்களை அன்பு செய்வேனா? அல்லது நான் உங்களுக்கு துரோகம் செய்தால், இல்லை நீங்கள் எனக்கு துரோகம் செய்தால், நான் உங்களை இன்னமும் அன்பு செய்கிறவனாய் இருப்பேன் என்றால் நான் கிறிஸ்துவின் சீசன். இல்லை என்றால் நான் கிறிஸ்துவின் சீசனாக இன்னமும் மாறவில்லைன்றது தான் அதோட பொருள். ஏன்னா நான் கிறிஸ்துவோட சீசன்னா ஒருவரை ஒருவர் நான் அன்பு செய்யணும். எந்த மாதிரி? கிறிஸ்து நம்மளை அன்பு கூர்ந்ததை போல். இப்ப கவனிங்க, இந்த கடைசி ராபோஜனத்தில் தான் அவர் என்ன கொடுக்கிறாருன்னா, புதிய பிரமாணம் கொடுக்கிறார். பிரமாணம் கொடுத்தாரா? இந்த பிரமாணத்தை வேற எப்படி கூட புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு அப்பத்தை பிட்டார்த்தானாங்க. இந்த அப்பத்தை பிடுறது மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வர வார்த்தையினால் பிழைப்பான் இருக்கா? அப்போ கிறிஸ்துவோட சரீரம், அந்த அப்பம், அது சரீரம் தான், அப்பம் தான். ஆனா என்ன மாதிரி சரீரம்னு பார்த்தீங்கன்னா, சத்திய அப்பம், சத்திய சரீரம். அதுல சத்தியம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோட சரீரம், அப்பத்தை சாப்பிட்றோம் என்றால் வெறிய சரீரத்தை மட்டுமல்ல, கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் சாப்பிட்றோம் என்று அர்த்தம். ஒவ்வொரு வசனமும். அதைத்தான் மத்தேயு 4:4 வசனத்தின்படி பிழைக்கிறோன்னு சொல்லப்படும். இப்போ அந்த வஸ்திர ஓரத்துல என்ன இருக்குது கவனிச்சு பாருங்க. பிரமாணம். இயேசு கிறிஸ்து இந்த புதிய பிரமாணத்தை கொடுக்கிறார், வசனத்தின் வழியாக கொடுக்கிறார். அப்போ நம்ம நினைவு கூறணும் என்றால் கிறிஸ்துவோட பாடுகளையும் நினைவு கூறுறோம், அவர் சொன்ன வார்த்தைகளையும் நினைவு கூறணும். அதைத்தான் போய் கை வைக்கிறோமா. அடுத்து கை வைக்கிறோன்னா, இயேசு கிறிஸ்துவோட அப்பத்துல கை வைக்கிறோன்னா, இன்னைக்கு அந்த அப்பத்தை தொடுறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கணும், நான் கிறிஸ்துவோட சீசனா, கிறிஸ்து சொன்ன பிரமாணத்தை நான் நிறைவேற்றி நிற்கிறேனா? அப்படின்னா அவருடைய அப்பத்துல கை வைக்கிறேன்னு அர்த்தம். கிறிஸ்து சொன்ன வசனத்தையும் நான் கை கொள்ளல, அவர் சொன்ன பிரமாணத்தையும் நான் கை கொள்ளனா, அப்ப அந்த அப்பத்தை நான் அபாத்திரமா இல்லை, நான் தொட்டு நிற்கிறேன். ரெண்டாவது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ரத்தம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கிறிஸ்துவின் ரத்தம் எப்பேற்பட்டது? பரிசுத்தமான ரத்தம், குற்றமற்ற ரத்தம் இல்லைங்களா? எந்த மாதிரி அசுத்தமும் இல்லை. இதைத்தாங்க அந்த தொங்கல்யும் இருக்கு, பரிசுத்தம். அதை போட்டுக்கொண்டு நிற்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினும் செய்யணும், அதாவது நினைவு கூறணும், செய்யணும், பரிசுத்தமா இருக்கணும். கிறிஸ்துவோட பந்தில ரெண்டுமே இருக்கு. ரத்தம் என்ற பரிசுத்தம், அப்பம் என்ற சரீரம் மற்றும் சத்தியம் இருக்கிறது. இன்னைக்கு நான் அவரை நினைவு கூர்ந்து அவருடைய பாத்திரத்துல கை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் நினைக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிறிஸ்துவோட வசனத்துக்கு இன்னைக்கு கீழ்பட்டிருக்கிறேனா, இதை நினைக்கணும், நினைவு கூறணும். அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேனா, நினைவு கூறணும். நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து நிற்கிறேனா, நினைவு கூறணும். இனி இருக்கிற சில வாரங்கள், சில நாட்கள் நம்ம போவதற்கு முன்பதாக இது எல்லாரோட மனசுல வந்துடணும். நான் நிச்சயமாக அவரோட வசனத்தின்படி செய்கிறேனா, நினைவு கூறுறேனா, செய்கிறேனா, பரிசுத்தமாய் வாழ்றேனா. அப்படி இருந்தேன் என்றால் தொடலாம். அப்படி இல்லைன்னா நம்மளை நாமளே பரிசோதிச்சு பார்க்கணும். இல்லைன்னா அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவர்களாய் மாறிவிடுவோமா. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான்.
நான் இந்த மாதிரி ஒரு அபாத்திரமாய் பானம் பண்ணி விட்டேன் என்றால், அந்த ஒரு நாள் மட்டும் நிறைய பேர் அந்த ஒரு நாள் மட்டும் தான் யோசிக்கும். நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும், இன்னைக்கு ரொம்ப ஒயிட் அண்ட் ஒயிட் வெள்ளையா இருக்கணும், ரொம்ப பரிசுத்தமாய் வாழணும். ஆனா அந்த நாள் முடிஞ்ச உடனே பழைய வாழ்க்கைக்கு நான் போயிடுவேன் நிறைய நேரத்துல. அது அந்த நாள் வர வரைக்கும் கொஞ்சம் பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் அந்த நாள் முடிஞ்ச உடனே பழைய அசுத்தம் தான். இது ஒரு சடங்கா சாரியமா இல்ல இருக்கிறது. அதுக்கு மாறாக இந்த தடவை ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற மாதிரி நம்ம முன்னாடி போகணும். நம்முடைய சிந்தனைகள், கவனம், மீதி இருக்கிற சில நாட்கள் என்னை நானே நிதானித்து பரிசோதிக்கணும். நான் கரெக்டா இருக்கிறேனா? வசனத்தின் பிரகாரம் நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேனா? தேவனுக்காக பரிசுத்தமா இருக்கிறேனா என்பது நினைவில் இருந்தால் அதை போய் தொடுலாங்கோ. இல்லைன்னா நம்மளை நாமளே பரிசோதிச்சு தயார்படுத்திக்கணும். வாசிக்கலாம் அடுத்த வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணக்கடவன். அப்போ நம்ம நிதானித்து சோதித்தறிந்து மற்றும் இதுல புசிக்கணும், பானம் பண்ணணும். அப்படி இல்லை என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பை சாப்பிட்டுன்னு இருக்கிறோன்றது அர்த்தமா. 1 கொரிந்தியர் 11:29 எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். தேவனுடைய நியாய தீர்ப்பு, ஆக்கினி தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்றாங்களாம். அப்போ இந்த இந்த ஒரு காலத்துல நான் மிக முக்கியமாக அவருடைய பாத்திரத்தில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன யோசிக்கணும்? நான் அவருடைய பிரமாணங்கள், அதுதான் அவருடைய கட்டளைகளை நினைவில் வைத்து கொண்டு நிற்கிறேனா? நான் அந்த கட்டளைகளை நினைவில் வைக்கிறது மட்டும் அல்லாமல் அதன்படி செய்கிறேனா? அப்பம் சாப்பிடலாம். பரிசுத்தமாய் வாழ்ந்து நிற்கிறேனா? பரிசுத்த ரத்தம், திராட்சரசம் கை வைக்கலாம். இல்லைன்னா நான் அபாத்திரமாய் ஒரு கலாச்சாரம், ஒரு சடங்கா சாரியமா தான் நான் பண்ணி நிற்கிறேன் என்பது தான் அதோட பொருள். அதனால தான் நம்மளை சோதிக்கணுமா. சரி, இப்போ நினைவு கூறுதலும் பார்த்துட்டோம். அதுக்குள்ள இருக்கிற ஒரு சத்தியத்தையும் குறித்து நம்ம பார்த்துட்டோம். இதுல ராஜ்யத்தின் சத்தியம் எங்கன்னா இருக்கானா? இருக்கு. இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையை குறித்து சொல்லும் போது மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா பழக்கமான வசனம், நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும் போது அதோட சட்டைகளுக்கு கீழே ஆரோக்கியம் இருக்கும்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அந்த சட்டைகளுக்கு கீழே ஆரோக்கியம், அதோட மூல பாஷையில் இருக்கிற அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவுனாஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஓரம். அப்போ அந்த சட்டைகள்ல ஆரோக்கியம் இருக்குதுன்னா சட்டைகளோட ஓரத்துல இருக்கான். ஏன்னா வஸ்திர ஓரங்கள், அதுல தான் பிரமாணமும் மற்றும் பரிசுத்தமும் மற்றும் தேவனுடைய யாட்ஹே வாஹேன்ற நாமமும் இருக்கு. அதுல தான் ஆரோக்கியம். அப்போ அவருடைய சட்டைகள் கீழே ஆரோக்கியம் இருக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கான் ஆஃப், அதோட ஓரங்கள்னு அர்த்தம், எட்ஜ் அப்படின்னு அர்த்தம். அப்போ கிறிஸ்தோட 2ஆம் வருகையில அவருடைய ஓரங்களை, வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள், பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் ஆரோக்கியம் அடைவார்கள், பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல். அதை கை கொள்ளாதவர்கள், பரிசுத்தமாய் வாழாதவர்கள், தேவன் எவ்வளோதான் அவர்களை சுத்திகரித்தாலும் நாய் தன் கக்குன வாந்திக்கு போல நான் மீண்டும் மீண்டும் திரும்பி தான் போய் நிற்குவேன். ஆனா அவர் அன்புள்ளவர், அவருடைய கிருபை பெருசு, அவருடைய இரக்கம் பெருசு, தயவு பெருசு. அவர் மீண்டும் மீண்டும் பிள்ளைகள் என்று கருதி சுத்தம் பண்ணினே தான் இருக்குவாரு. நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய பழைய மாம்சத்தின்படி போயினே தான் இருக்குவேன். அது கடைசியில எங்க போய் நிக்கும்னா, யாக்கோபு சொல்ற மாதிரி மரணத்தில் போய் நிற்கும். பாவம் அது கர்ப்பம் தரிக்கும் போது மரணத்தை வர வைக்கும், மரணத்துல போய் நின்னுடும். இது ஒரு பகுதி. கிறிஸ்துவோட சமாதான ராஜ்யம், இந்த நம்ம மல்கியால வாசிச்ச வசனம் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை. அவருடைய 2ஆம் வருகைன்னு சொல்லிட்டாலே 1000 வருஷம், இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு கால பகுதியில உயிர் தெளிந்து வர ஜனங்கள் அவர்களும் எங்க தொடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வஸ்திர ஓரங்களை தொடுவார்கள். ஜெகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத் தொங்கலைப் பிடித்துக்கொண்டு, தேவன் உங்களோடே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். ஆகையால் உங்களோடே கூட போவோம் என்று சொல்லி அவனைப் பற்றிக் கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்போ பின் நாட்கள்ல கூட உயிர் தெளிந்து வருகிற மக்கள் எல்லா ஜாதிகளும் யாரை பிடிக்குவாங்கன்னா யூதன். எங்கன்னா வஸ்திர தொங்கல்கள்
ஏன்? அந்த வஸ்திர தொங்கல்ல பிரமாணம் இருக்கு. அப்போ அவங்க எதை பிடிக்கணும்? தேவனுடைய பிரமாணம். புடிச்சவங்க எப்படி மாறணும்? பரிசுத்தமாய் மாறணும். அதுல யாரோட நாமம் இருக்கு? யாடே வாஹே, யாவேன்ற நாமம் இருக்கு. அது மூலியமா அவர்களுக்கு ரட்சிப்பும் கிடைக்கும். இது பின் நாட்கள்ல அங்கேயும் நடக்க போற ஒரு சம்பவம். அதுக்கு முன்னாடி வாழ்ந்து கொண்டு நிற்கிற நாம் இந்த நினைவு கூறுதலை ஒரு ஒரு சடங்கா சாரியமாக நினைத்து விடாமல், நினைவு கூறுதலில் கிறிஸ்துவோட பந்திக்கு போவதற்கு முன்பதாக நிதானித்து சோதித்து, நான் அவர் சொன்ன வசனங்களை இன்னைக்கு நினைவு கூறுகிறேனா? நினைவு கூறுகிறது மட்டுமல்லாமல் கை கொள்ளுகிறனா? கை கொண்டு பரிசுத்தமாய் வாழுகிறனா என்பதை பரிசோதித்து, அபாத்திரமாய் பானம் பண்ணாமல் அவருடைய பந்தியில் பங்கேற்று கொண்டு தேவனிடத்தில் சென்று சேர கிறிஸ்து தாமே நம் அனைவருக்கும் பலத்தையும் கிருபையும் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆவியும் தந்து நம்மளை சத்தியத்தில் வழிநடத்தி அவரோட சேர்த்துக் கொள்வாராக. ஆமென்.